குரலார் கோபிநாதன் சார், இப்போ இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே நேற்று நிறைய பேர் அலசி ஆராய்ஞ்சு துவைச்சு காயவே போட்டாங்க. ஆனால் என்னன்னா ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க யாருமே பெருசாக பேசவும் விடலை. என்னன்னா திமுக ஓட்டை பிரிக்கிறாங்களா அதிமுக ஓட்டை பிரிக்கிறாங்களான்னு பேசினவங்க திமுக 25 கட்சியை சேர்த்து வச்சு கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த கட்சிகளோடைய வாக்குகளும் போயிருக்கும். அதிகமான கட்சிகள் அவங்க கிட்ட தான் இருக்கு கூட்டணியில. அப்ப அவங்க கிட்ட இருந்து அந்த வாக்குகளை தாவேகா பிரிச்சுது அப்படின்னா அது இன்னும் பெரிய திமுகவுக்கு பெரிய ஆபத்து தானே. ஏன் அதை பேச மாட்டேங்கிறாங்க? உண்மையிலுமே அதுக்கான நிகழ்வு இருக்கா? வாய்ப்பு அதற்கு முன்பு ஒன்று தெளிவாக சொல்ல வேண்டும். சொல்லுங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். என்னென்ன, நாங்கள் எப்பொழுதுமே மக்களை நம்புகிறோம், தொண்டர்களை நம்புகிறோம், கருத்து கணிப்புகளை நம்புவதில்லை, ஊடகங்களை நம்புவதில்லை. ஆனால் இவைகளை தவிர ஒரு தேர்தல் என்று சொன்னால் மக்களை தான் நீங்கள் நம்பணும், ஸோ தொண்டர்களை தான் நம்பணும். அப்படிப்பட்ட தேர்தலை தான் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாங்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால தான் எங்களுடைய பாதை தெளிவாக இருக்கிறது. ஸோ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதலும் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல தான் திமுகவினுடைய கூட்டணி அமைந்தது. ஸோ அது கட்டாய கல்யாணம் கலாட்டாவில் முடியும் என்று சொல்வார்கள். ஸோ அப்படி தான் நீங்கள் முடிஞ்சிருக்கு. நீங்கள் காங்கிரஸை நீங்கள் கட்டாயப்படுத்தி உங்களுடைய கூட்டணியில் கொண்டு வந்தீங்க. ஆரம்பத்திலேயே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு வேண்டும், எங்களுக்கு சீட்டு 60 சீட்டு கொடுக்க வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கை வைத்தார்கள். அது அவங்க நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் ஆட்சியில் பங்கு தருகிற தாவேகாவுடன் போய்விடுவோம் என்று பல முறை அவங்க அறிக்கை விட்டாங்க. ஸோ நீங்கள் கட்டாயப்படுத்தி அவர்களை உங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்தீங்க. அதற்கான பல சித்து வேலைகளை செய்தீர்கள். அதன் மூலம் அவங்க கூட்டணிக்கு வந்தாங்க. என்ன ஆயிற்று? நீங்கள் அந்த கட்சியினுடைய தலைவர், காங்கிரஸினுடைய கட்சியினுடைய தலைவர் ராகுலே உங்கள் பேரை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ எந்த கூட்டத்திலையும் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோதும் சரி, புதுச்சேரிக்கு வந்தபோதும் சரி, ஸ்டாலினுடைய பெயரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லை, அவங்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே மனோ தங்கராஜ் தன் மாலையை போடுவதற்காக வரும்பொழுது அவரையும் மாலையை வாங்காமல் அவர் அசிங்கப்படுத்திட்டார். இது என்னன்னா, இந்த தொண்டர்கள் இது மனதிலே பதிந்திருக்கிறது. ஸோ அந்த தொண்டர்கள் என்ன, காங்கிரஸ் தொண்டர்கள் அப்பொழுதே முடிவு செய்து விட்டார்கள், நம்மளுடைய நீ கூட்டணி தாவேகாவுடன் கூட்டணி வைக்க முடியாதுதான், நீ கெடுக்க முடியும். ஆனால் தாவேகாவுக்கு நாங்கள் ஓட்டு போடுவதை நீ தடுக்க முடியாது. சோ இதை நீ கெடுக்க முடியுமே தவிர வாங்கி இருக்காங்களா காங்கிரஸ்? நிச்சயமா. அதனாலதான் நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெறுகிறோம் என்று எதை வைத்து சொல்கிறோம் என்று சொன்னா, இங்கு பெரும்பான்மையான காங்கிரஸ் ஓட்டுகள் நீங்க இதுக்கு போயிருச்சு, தாவேகாவுக்கு. ஸோ அவர்கள் என்னன்னா, தாவேகா திமுகவை பழி வாங்க வேண்டும், அவங்களை ஒழிக்க வேண்டும் என்கிற திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள். ஸோ அதே போல மற்றொரு பெரிய கூட்டணியான நீங்க விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு, அவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, முதல் பங்கு வேணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பங்கு நீங்க கொடுக்க மாட்டேன், நீங்க ஆட்சியில பங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் எனக்கு இரட்டை இலக்க சீட்டுகளையாவது நீங்க தரணும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அதுக்காக போராடி கொண்டிருந்தார்கள். ஸோ இரட்டை இலக்க சீட்டையும் நீங்க கொடுக்கல. தென் அதன் பிறகு அவரு நான் தேர்தலில் நிற்பேன், காட்டுமன்னார் கோயில், அதையும் நீங்க குறுக்கு வழியில் நீங்க அதை தடுத்துட்டீங்க. இப்ப அவர் குழம்பி போய் கடைசியில் அந்த காட்டுமன்னார் கோயில காங்கிரஸ்காரருக்கு கொடுக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஸோ அப்ப அவங்க தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா? ஸோ அந்த தொண்டர்களும் இன்றைக்கு அதுதான் இப்போ அவர் சொல்கிறார், இதில் ஆராய்ந்து பார்த்ததில் 1% வாக்கு தாவேகாவுக்கு போய்விட்டது. ஏற்கனவே அவர்கள் பாதித்திருக்கிறார்கள். நீங்க வேங்க வயலில் அவர்கள் பாதித்திருக்கிறார்கள். அதனால் திமுக மேல அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. ஸோ நம்மளுடைய தலைவர் சொல்கிறார் நம்ம இருப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. அதன் பிறகு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை நீங்க மற்றது இடத்துக்கு செலவு பண்ணிட்டீங்க. ஸோ அதற்கு அவர்கள் கோபமாக இருந்தார்கள். அதன் பிறகு இவரே திருமாவளவனே ஒரு காலகட்டத்தில் நாம் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம் கட்சியை உடைத்து விடுவார்கள் என்ற சூழ்நிலை இருக்கிறது, அதனால் வேற வழி இல்லை என்று தொண்டர்களிடம் சொல்லுகிற அளவுக்கு அவர் போயிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க உருவாக்குனீங்க. சோ அப்ப அந்த தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, சோ நம்ம கட்சியை உடைக்கிற ஒரு கட்சிக்கு நம்ம ஆதரவா இருக்கணுமா, அதை நம்ம தூக்கி எறிய வேண்டும், அதை உடைக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவர்களும் தாவேகாக்கு போட்டாங்க. சரி, இப்ப காங்கிரஸோட ஓட்டு விசிகா ஓட்டு உடைஞ்சிருக்கு. தேமுதிக ஓட்டு இருக்க, தேமுதிக தான் ரொம்ப அசிங்கம். என்னன்னா
ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அங்க அந்த பிரேமலதா அம்மா சொல்றாங்க திமுக மாதிரி ஒரு மோசமான கட்சி கிடையாது, இது ஒரு குடும்ப கட்சி, இதுக்கு எவனாவது ஆதரிப்பானா, இந்த கட்சியோட எவனாவது கூட்டு வச்சுக்குவானா என்று பேசியவர்களை நீங்க கட்டாயப்படுத்தி கூட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க. சோ அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, உடனே தன்னுடைய உண்மையான சுரூபத்தை காட்டிடுச்சு. என்ன காட்டிது, நீங்க ரொம்ப நல்லவருங்க ஆனா கூட்டம் வந்தா பிக் பாக்கெட் அடிப்பீங்கன்னு சொல்ற மாதிரி, நீங்க ரொம்ப நல்லவருங்க ஆனா உங்க ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி, ஆனா இந்த ஆட்சியில என்ன ஆகும்னா நீங்க பாலியல் பலாத்காரம் நடக்கும், கஞ்சா விற்பாங்க, ஆனா மத்தபடி நீங்க நல்லவங்க. அதனால உண்மை சொருவம் அது தெரிந்து விட்டது. அதுல இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அந்த கூட்டணின்னு அவங்க பொருந்தா கூட்டணி மட்டும் இல்ல, அந்த தொண்டர்கள் என்னன்னா அந்த தொண்டர்கள் நிக்கிற எனக்கு நேரடியாகவே தெரியும், வேட்பாளர்கள் இருக்காங்களா அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பணம் கொடுப்பதாக சொல்லி கொடுக்கவே இல்லையா கடைசி வரைக்கும் அவங்க செலவுக்கு. சோ அவர்கள் வெறுத்து போயிட்டாங்க. சோ அந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு தாவேகா. எனக்கு ஒரே டவுட் சார், இப்ப அட்லீஸ்ட் காங்கிரஸ்லயாவது 5% ஓட்டு வச்சிருக்காங்க, 50% 2.5% அங்க பிரிஞ்சு போச்சுன்னு கூட சொல்லலாம். விசிகா கூட 2 வச்சிருக்காங்க, அதுல 1 போங்க, இவங்கிட்ட இருக்கிறதே 0.5%. அதையும் உடைச்சா என்னத்த சார் இருக்க போகுது, இருக்கிறதையும் வயசு எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். என்னன்னா இவங்க அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம இந்த சும்மா தானே இது. நீங்க 10 நாளைக்கு முன்னாடி நீங்க ஏலத்தில் எடுத்து அதுதானே இவர் ஸ்டாலின் போட்ட கணக்கு 1+1+1 ++ஆ போகும்னா அப்ப எல்லாமே மைனஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ மைனஸ் ஆகிட்டே போய் தாவேகாவுக்கு அந்த ஓட்டு போயிருக்கிறது. அதனாலதான் தாவேகா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அதிமுக? இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வேறவருடைய உடைப்பை நம்பி நாங்க இல்லைங்க, வேற இடத்துல அங்க இருந்து பிளவு வரணும், அதுல இருந்து நமக்கு ஓட்டு வரணும் நாங்க எந்த காலத்திலுமே இருந்தது கிடையாது. நாங்க தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்னே, நாங்க நம்பி இருப்பது எங்களுடைய மக்களையும் தானாகவே அமைகிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்லது நடக்கிற பொழுது மற்ற சூழ்நிலைகள் தானாகவே சுற்றி வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நல்ல ஆட்சி உருவாக வேண்டும் என்றால் மக்கள் தானாகவே அந்த அமையும். அது நிச்சயமாக வெற்றி பார்க்கலாம். என்னங்கிறத மே 4ஆம் தேதி நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரும்ப வர முரளியார் கோபிநாதன் சார், உங்களுடைய இறுதி கருத்தாக என்ன, இப்ப ஒருவேளை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை எல்லாம் தாவேக பிரிச்சுது அப்படின்னா அது மேக்சிமம் அது அதிமுகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கோம். எந்த அளவுக்கு அவங்க பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நீங்க திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எந்த கட்சியுமே அவங்களோட திருப்தியா இல்லைங்க. நீ கம்யூனிஸ்ட் கட்சியில அதானே இப்ப சவுந்தரராஜன் அதானே பேசினாரு. நீ சவுந்தரராஜன் சாம்சங் போராட்டத்தின் போது என்ன சொன்னாரு, சோ திமுக தொழிலாளர்களுக்கு விரோதமான கட்சி அப்படின்னு சொன்னாரு. அங்க இருந்து அதே போல சண்முகம் இருக்காரு, அவர் வந்த உடனே என்ன சொன்னாரு, நீ கொடுத்த வாக்குறுதி இல்ல, நீ 2500 ரூபாய் நீ குவிண்டாலுக்கு கொடுப்ப அப்படின்னு சொன்ன விவசாயிகளுக்கு, அது நீ கொடுக்கல. நீ இது 4000 ரூபாய் நீ டன்னுக்கு கொடுப்பேன்னு சொன்ன கரும்புக்கு, அதுவும் கொடுக்கல. அப்ப விவசாயிகளுக்கு எதிராக நீ கட்சி. அதே போல நீங்க பாண்டியன் என்ன சொல்றாரு, விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் நாங்க அதிமுக காலத்துல அதிகமாக பெற்றோம், ஆனா உங்க காலத்துல எதுவுமே இல்லையா, நாங்க குறுவை பயிர் காய் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிற பொழுது உங்க தலைவர் ஸ்டாலின் மா சுப்பிரமணியத்தோட உட்கார்ந்து மாமன்னன் படத்தை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிறார், அதை எப்படி எங்களால் தாங்க முடியும் என்று கேட்கலையா? அப்ப விவசாயிகள், கம்யூனிஸ்டுகள், போராளிகள் எல்லாருமே எதிராக திரும்பிட்டாங்க. அவர்கள் எல்லாம் எல்லாமே அதிமுக அவங்க ஓப்பனாவே சொல்லிட்டாங்கல்ல. எடப்பாடி ஆட்சியின் பொழுது நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம், எங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சது, எங்களுக்கு குடிமராத்து பண்ணதுனால எங்களுக்கு தண்ணி வந்தது, எல்லாமே வந்தது. அதனால இது எப்பொழுதுமே அதான் திமுக யாரை நம்புவார்கள் என்று சொன்னா, யாரையாவது குறுக்கு வழியில நான் ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியுமா என்று பார்ப்போம். போன தடவை 2016 இதே எக்ஸிட் போல் வருகிற பொழுது நான் தந்தியில உட்கார்ந்து இருக்கிறேன், என் பக்கத்துல ஒரு திமுக, அவர் பேரை நான் சொல்ல விரும்புறேன், அவர் சவால் விட்டாரு. அவர் என்ன அப்ப எக்ஸிட் போல்ல என்ன ஆகுதுன்னா எல்லாமே திமுக தான் வருன்றது, எக்ஸெப்ட் டைம்ஸ் நவும் சி ஓட்டர்ஸ் மட்டும்தான் அதிமுக வரும் என்று சொன்னது. மற்றது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா டிஎம்கே தான் வரும் அப்படின்னாங்க. அப்ப ஒரு சவால் விட்டாரு, இது விட்டால் நான் ஒண்ணு இந்த இதுலயே இருக்க மாட்டேன், கட்சியிலே இருக்க மாட்டேன், நான் ஆட்சியிலையும் இருக்க மாட்டேன், எங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டார். நீங்க எங்க போனாருன்னு தெரியல. சோ அப்படிப்பட்டதுதான் இப்ப அவர் சவால் விட்டுட்டு இருக்காரு. சோ எந்த காலகட்டத்திலயுமே சரியா அவர் வேற இப்படி எல்லாம் சவாலுக்கு அதான் சொல்றாரு, நீ வருன்றாரு. அப்படி அதுதான் நடக்கும். சோ 4ஆம் தேதி தான் நடக்க போகிறது. அதனால எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யான செய்திகளை என்னைக்கும் சொன்னது கிடையாது. நாங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த தடவை வெற்றி பெறுவோம். 4ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக
எடப்பாடி அவர்கள் முதல்வராக பதவியேற்று இதே இதுல நம்ம அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு விவாதத்தையும் வைப்போம். நிச்சயமா பார்ப்போம்.